எவ்வளவு தினம் ஊழல் குற்றச்சாட்டு, தினம் ஊழல் குற்றச்சாட்டு. மணல் கொள்ளை. இப்ப பக்கத்துல பாலாறு போகுது, பால் போன்ற ஆறு ஒரு காலத்துல. இன்னைக்கு மண்ணு கூட கிடையாது, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நாங்க அதுவும் அன்புமணி ராமதாஸ் எத்தனையோ பாலாத்தை காப்போம், பாலாத்தை காக்கணும்னு எத்தனை போராட்டங்கள் செஞ்சோம். சைக்கிள் பேரணியிலிருந்து, நடை பயணத்திலிருந்து, அந்த பில்லூர்னு இருக்கு அங்க ஆந்திரா பார்டர்ல குப்பம் பகுதியில், அங்க இருந்து நடந்து வந்த ரெண்டு நாள் எங்க சதுரங்கப்பட்டினம், வாயிலூர்ல அங்க அங்க வாயிலூர் சதுரங்கப்பட்டினம், அங்க போய் பக்கத்துல கடலுக்கு போகுது. 2 நாள் நடந்து அங்க இருந்து துண்டு பிரசனம் கொடுத்து பாலாத்தை காப்பாற்றணும், பாலாத்தை காப்பாற்றணும், தடுப்பணை கட்டியா, தடுப்பணை கட்டியா. பாலார் கர்நாடகாவில் தொடங்குது, கொல்லி மலைன்னு இருக்கு அங்க, கொல்லி ஹில்ஸ் அங்க தொடங்குது. 84 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வருது. அங்க கிட்டத்தட்ட 15 தடுப்பணை கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாங்க. 22 கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் வருது. அங்க அவன் 30 தடுப்பணை கட்டி வச்சுட்டான் ஆந்திராவில். 22 கிலோமீட்டர் தான் வருது, ஆனா 30 தடுப்பணை ஆந்திராவில் கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர் வருது. எவ்வளவு தடுப்பணை இருந்தது? ஒண்ணுதான் இருந்தது. வெள்ளக்காரன் கட்டினது அது. வாலாஜாபாத்தில் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது. அந்த தடுப்பணையில தான் வட வந்து காவேரி பாக்கம் ஏறி போகுது. அப்புறம் நானெல்லாம் போராட்டம் பண்ணி கிண்டி சொல்லி இப்ப அதுல ஒரு 3 தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க, இன்னொன்னு 3 கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அன்புமணி மட்டும் இல்லைன்னா ஒண்ணு கூட கட்டி இருக்க மாட்டாங்க. இப்ப வள்ளிபுரம் தடுப்பணை கட்டினாங்க, வாயிலூர் தடுப்பணை. இந்த வள்ளிபுரம் தடுப்பணை 3 முறை கட்டிட்டான். அப்படிதானே? அடிச்சுன்னு போ, வெள்ளம் வந்தனா அடிச்சுன்னு போ, அப்புறம் மறுபடியும் கட்டுவான், அப்புறம் அடிச்சுன்னு போ, அப்புறம் கட்டுவான், அப்புறம் அடிச்சுன்னு போ. கேடு கட்டுது. அதெல்லாம் இதெல்லாம் சிந்திக்கணும் அதெல்லாம். ஆனா இதுல என்னன்னா, ஒரு ஒரு போன வருஷம் 10 மாதத்துக்கு முன்பு என்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருந்தார். இந்த பகுதியில் தான் வந்தார். எந்த ஊருன்னு சொல்லலை, ஏன்னா அப்புறம் அவர் வேலை போயிடும். என்னை வந்து பார்த்தார். பார்த்துட்டு வரணுன்னா என்ன வந்து என் காலில் பிடிச்சிட்டார். காலில் பிடிச்சி, ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. என்னன்னு கேட்டேன். ஐயா, நான் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர். நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் ஒரு 22 ஏக்கர் நான் வந்து அதில் தான் கொஞ்சம் விவசாயம் பண்ணுவேன். வருஷம் அதில் ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் தான் நான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் தடுப்பணை இங்க கட்டினாங்க. இந்த தடுப்பணை கட்டினதுக்கு பிறகு என் கிணத்துல வருஷம் முழுதும் தண்ணி இருக்கு ஐயா. 30 ஏக்கர்ல இன்னைக்கு 28 ஏக்கர் 29 ஏக்கர் நான் விவசாயம் பண்றேயா, உங்களால பண்றையான்னு என்ன வந்து காலை பிடிச்சு. இதாயா வேணும், இதுதாயா வேணும் எனக்கு. எவ்வளோ தண்ணி கடல்ல போகுது, அதெல்லாம் திருப்பி விட்டுட்டு இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கிணத்துக்கும் ஏரிக்கும் நிலத்துக்கும் நிலத்தடி நீரோ அதை அதிகப்படுத்தணும். அதுதான் திட்டம். இதுல கவனம் செலுத்தணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன், எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன். அங்க எங்க தொடங்குது எங்க முடியுது. பில்லிகுண்டு, காவிரி பில்லிகுண்டு தருமபுரி மாவட்டத்தில இருந்து நம்ம பூம்புகார் அது வரைக்கும் 3 நாள் நடைபெறணும். அங்கங்க ஊரா போய் காப்பாற்றணும், ஆத்த காப்பாற்றணும், தடுப்பணை கட்டணும், மணல் எடுக்கக்கூடாது, மணல் எடுக்கக்கூடாது. மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து அரசமங்கலம் ஏரி வைகை ஆத்துல அங்க 2 நாள் நடைபயணம் பண்ண. பாபநாசம் புன்னக்காயில் தாமிரபரணி அங்க 2 நாள் நடைபயணம் பண்ணி. இதெல்லாம் எதுக்கு பண்ண? நம்ம வளங்களை ஆத்த காப்பாற்றணும், நீர் மேலாண்மை. இதுதான் முக்கியம். இதுதான் நீ பண்ற அறிவிக்கிற திட்டம். என்ன திட்டத்தை அறிவிக்கிற? ஏமாத்து வேலை. இப்போ சாகர நேரத்தில் சங்கரான்னு சொன்னாலும் அப்படிதான். இன்னொரு 2 மாசம் தேர்தல் முடிய போகுது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் அங்களுடன் ஸ்டாலின் நாளைக்கு அது கனவை சொல்லுங்களா சொல்லுவாங்க. கனவு இப்படி எல்லாம் சொல்லி மனு வாங்கி, மனு எங்க போட்டானுங்க? குப்பையில தூக்கி போட்டான். நீங்க கொடுத்த மனுவில் ஏதாவது ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்சதா? யாராவது கையை தூக்கும் பார்க்கலாம். நாங்க கொடுத்த மனு கொடுத்தோம், எங்களுக்கு தீர்வு கிடைச்சது யாராவது ஒருத்தர சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஏமாத்து வேலை, எல்லாம் ஏமாத்து வேலை. அந்த மனுவை வாங்கி அப்படியே குப்பையில போட்டு எரிச்சுட்டான், ஆத்து ஓரத்தில் போட்டான், எங்கெங்கயோ போட்டு வச்சுட்டான். இந்த டிராமா, இந்த நாடகத்தை இனி நம்பாதீங்க தமிழக மக்களே. போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டு மக்கள் மாண்டது போதும்.
தமிழ்நாட்டை அழிச்சது போதும். கனிம வள கொள்ளை இத்தனை ஆயிரம் கோடி மலைமலையா உடைச்சு கிடிச்சு எல்லாம் கேரளாவுக்கு, பெங்களூருக்கு, கர்நாடகா அவ்வளோ கொள்ளை அடிச்சிட்டு. மணல் கொள்ளை எத்தனையோ கொள்ளை, கடல் மணல் கொள்ளை, இப்படி எவ்வளோ கொள்ளை எல்லா துறையிலும். நகராட்சி மன்ற ஊழல், அதுல ஊழல் நடக்குது. அங்க நம்ம ஆம்புலன்ஸ் போகுது. இருபது ஆண்டுகளுக்கு முன்பு விட்ட ஆம்புலன்ஸ் இது. 20 ஆண்டு காலமாக இந்தியாவில் எத்தனை கோடி உயிர்களை காப்பாற்றிய இந்த ஆம்புலன்ஸ் திட்டம். இதுதான் திட்டம், இதுதான் திட்டம். நீ கொடுக்கிற வெறும் அறிவிப்பு, உண்மையான திட்டம் இதுதான். அதனால இப்படி ஏன்னா இதெல்லாம் சிந்திச்சு செய்யணும். இந்தியாவுக்கே நமக்கு செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாதா நம்மளால? வாய்ப்பு தான் கிடைக்கும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.